ஓம் சாந்தி 15-5-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுபாவத்தை தந்தைக்கு சமமாக சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது. ஞானம் நிறைந்த புத்தி இருக்க வேண்டும். அகம்பாவம் இருக்கக்கூடாது. கேள்வி: சேவை செய்து கொண்டிருந்தாலும் கூட நிறைய குழந்தைகள் பேபியை விடவும் பேபியாக இருக்கிறார்கள். அதாவது சின்ன குழந்தை விடவும் குழந்தையாக இருக்கிறார்கள். எப்படி? பதில்: நிறைய குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஞானம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்வதில்லை. பாபா நினைவு மறந்துவிடுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே பாபா அவர்களை பேபியை விட பேபி என்று சொல்வார். ஏனென்றால் குழந்தை ஒருபோதும் தந்தையை மறக்காது. எந்த தந்தை உங்களை இளவரசன் இளவரசியாக ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? ஒருவேளை மறந்தீர்கள் என்றால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நீங்கள் கைகளால் வேலை செய்து கொண்டேயும் கூட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதாவது பேபியை விடவும் பேபியாக இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவும் உங்களுக்கு இல்லை. அந்த சின்ன குழந்தைய கூட தன்னுடைய தந்தையை மறக்கிறதில்லை. எந்த தந்தை உங்களை இளவரசன் இளவரசி ஆக்குறாரோ அவரை நீங்க மறந்துடுறேன்னு சொல்றீங்களே. ஆகையால பேபியை விடவும் பேபி அப்படின்றார். ஓம் சாந்தி. குழந்தைகளின் எதிரில் படிப்பின் குறிக்கோள் இருக்கிறது. தந்தை சாதாரண உடலில் இருக்கிறார், அதுவும் வயோதிக உடலில் என்பதையும் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அங்கோ வயோதிகராக ஆனாலும் கூட நான் சென்று குழந்தையாக பிறப்பேன் என்ற குஷி இருக்கும். அதாவது சக்தியுகத்தில் வயசானாலும் குஷி இருக்கும். இந்த வயோதிக உடலை விட்டுட்டு நான் சின்ன குழந்தையாக போகிறேன் அப்படின்ற அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படின்றார். சரி, அங்கே இருக்கும். ஆனால் பிரம்மா பாபாவுக்கு இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பிரம்மா பாபாவுக்கு நான் இதுபோல் ஆகப் போகிறேன் என்ற குஷி இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது தாதிமார்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, பிரம்மா பாபாவுக்கு அடிக்கடி நான் கிருஷ்ணனாக போகிறேன் அப்படின்ற அந்த ஆன்மீக போதை வந்துருமா. வயதான சரீரம்னு கூட பார்க்க மாட்டாரா. அப்படி சின்ன குழந்தை போலவே நடிப்பாரா. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா அந்த கிருஷ்ணன் போலவே இருக்குமா. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். நடத்தை குழந்தை போல் ஆகிவிடுகிறது. குழந்தைகளைப் போல சரளமாக இருப்பார். கர்வம் எதுவும் இல்லை. ஞானம் நிறைந்த புத்தி இருக்கிறது. எப்படி இவருக்கு இருக்கிறதோ இதேபோல் குழந்தைகளாகிய உங்களுக்கும் இருக்க வேண்டும். அதாவது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று இதுபோல் லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடுவோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் ஏழையிலிருந்து இளவரசர் ஆக போகிறோம் என்ற நிச்சயம் புத்தியில் இருக்கிறது. எனவே குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நானோ இளவரசன் இளவரசி ஆக வேண்டியதில்லை என்று சிவ் பாபா கூறுகிறார். ஆனால் நானோ ஆக வேண்டி இருக்கிறது என்று இந்த பிரம்மா பாபா கூறுகிறார். ஞானமும் மிகவும் சுலபம். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் எதிர்கால ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கிறது. நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். எனவே பெரும்பாலும் பாபா நீங்களோ பேபியாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். ஞானத்தில் நன்றாக இருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் நான் பாபாவின் நினைவில்
எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று உங்கள் மனதை கேட்க வேண்டும். பகலில் நிறைய வேலை போன்றவற்றில் பிஸியாக இருக்கிறீர்கள். உண்மையில் வேலை செய்யும் போதும் கூட நினைவில் இருக்க முடியும். நாங்கள் பாபாவின் நினைவை மறந்து விடுகிறோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள். அட, தந்தையை பேபி கூட மறப்பதில்லை. நீங்களோ பேபியை விடவும் பேபியாக இருக்கிறீர்கள். எந்த தந்தை மூலம் நீங்கள் இளவரசர் இளவரசி ஆகிறீர்களோ அவர் உங்களுடைய தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கிறார். நீங்கள் அவரையே மறந்து விடுகிறீர்கள். அப்போ பேபி புத்தி தானே. எந்த குழந்தைகள் தங்களுடைய முழுமையான சார்ட்டை தந்தைக்கு அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு தான் பாபா தன்னுடைய ஆலோசனையை கொடுக்கிறார். அதாவது தந்தையை எப்படி நினைவு செய்கிறோம், எப்பொழுது நினைவு செய்கிறோம் என்பதை குழந்தைகள் சொல்ல வேண்டும். பிறகு தந்தை ஆலோசனை கொடுப்பார். அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். வேலை கொஞ்சம் லேசாக இருக்கிறது என்றால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அதாவது சில நேரத்தில் ஹெவி ஒர்க் இருக்கும், அதெல்லாம் செய்து முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் வேலை லேஸ் ஆயிடுச்சுன்னா, குறைஞ்சதுன்னா அப்போ நீங்கள் நினைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். போகும்போதும் வரும்போதும் தந்தையின் நினைவு இருக்கட்டும். சரி, இரவு 9 மணிக்கு உறங்கி விடுங்கள். பிறகு 2 அல்லது 3 மணிக்கு எழுந்து நினைவு செய்யுங்கள். இங்கு அமர்ந்து விடுங்கள். ஆனால் இதுபோல் உட்கார்ந்து நினைவு செய்வதற்கான பழக்கத்தை பாபா ஏற்படுத்துவதில்லை. அதாவது அமர்ந்துதான் யோகா செய்யணும், ஆனால் அமர்ந்தால்தான், இங்கே வந்தால்தான் எனக்கு யோகா வரும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதுவும் ஒரு விதமான ஹட்டயோகா ஆயிடும் இல்லையா? நினைவோ நடந்தாலும் சென்றாலும் கூட செய்ய முடியும். இங்கோ மதுபனில் குழந்தைகளுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. முன்பெல்லாம் நீங்கள் தனிமையில் மலைகள் மீது சென்று அமர்ந்தீர்கள். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும், இல்லையென்றால் பாவங்கள் எப்படி அழியும்? அதாவது எங்கே இருந்தாலும் எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் பாபா நினைவில் செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றார். பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் பிறகு விமானத்தில் அல்லது ரயிலில் அமர்ந்திருந்தாலும் கூட தன்னுடைய ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்கும். நாம் பாபா மூலம் எதிர்கால இளவரசன் இளவரசி ஆகிறோம் என்று உள்ளுக்குள் குஷி இருக்கும். அதிகாலையில் எழுந்து இதுபோல் தந்தையின் நினைவில் அமர்ந்து விடுங்கள். பிறகு களைத்து விடுகிறீர்கள் என்றால் நினைவில் படுத்து கொள்ளுங்கள். அதாவது தூங்க சொல்லல, பாபா நினைவில் அப்படியே சாஞ்சிக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றார். உங்களுடையதோ சகஜ மார்க்கம். சாப்பிடும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். நாம் பாபா மூலம் உலகத்தின் அதிபதி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருங்கள். தன்னை அழியக்கூடிய ஷரீரம் என்று நினைப்பது தவறாகி விடுகிறது. தேகத்தின் அகங்காரம் நிறைய இருக்கிறது. இப்போது தேகத்தை மறந்துவிடுங்கள், ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கோருகிறார். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும் என்ற இந்த கவலை இருக்க வேண்டும். தந்தையை நினைவே செய்யவில்லை என்றால் நரனிலிருந்து நாராயணனாக எப்படி ஆகுவீர்கள்? உயர்ந்தவராக ஆக வேண்டும் அல்லவா? அதுபோன்று முயற்சி செய்து காட்டுங்கள். ஏன் குழப்பமடைகிறீர்கள்?
எல்லோரும் ராஜா ஆகி விடுவார்களா என்ன என்று ஏன் மனமுடைந்து போகிறீர்கள்? அதனால நான் எங்க ராஜா ஆக போறேன்? எல்லாருமா ராஜா ஆயிடுவாங்க. அங்க ராஜ்யத்துல எல்லாரும் தானே வேணும் அப்படின்னு நீங்க மனமுடைந்து போகக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. நான் செய்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து காட்டணும். நினைவில் இருந்து காட்டணும் அப்படின்றார். அடுத்தது பிரம்மா பாபாவுக்கு நிறைய இரும்பல் வருது. அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த இரும்பல் ஆகியவை வருவது இதுவும் கர்ம வினைப்பயன் ஆகும். இது பழைய செருப்பு, புதியதோ இங்கே கிடைக்கப் போவதில்லை. நான் புனர்ஜென்மமும் எடுப்பதில்லை, கர்ப்பத்திலும் வருவதில்லை. நானோ சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது சப்தத்தை கடந்து சாந்தி தாமம் செல்ல வேண்டும். எப்படி இரவிலிருந்து பகலாக, பகலிலிருந்து இரவாக அவசியம் ஆகிறதோ அதேபோல் பழைய உலகம் அவசியம் அழியப் போகிறது. இந்த சங்கம யுகம் அவசியம் முடிந்து பிறகு சத்யுகம் வரும். குழந்தைகள் நினைவு யாத்திரையின் மீது மிக மிக கவனம் வைக்க வேண்டும். அது இப்பொழுது மிக குறைவாக இருக்கிறது. நினைவு செய்து செய்து ஆத்மா தூய்மையாகிவிடும். பெட்ரோல் நிரம்பிக் கொண்டே போகும். பிறகு நீங்கள் பறந்து விடுவீர்கள். இதை சிவ்பாபாவின் ஊர்வலம் என்று சொன்னாலும் சரி, சிவ்பாபாவின் குழந்தைகள் என்று சொன்னாலும் சரி, நான் உங்களை காம சிதையிலிருந்து இறக்கி யோக சிதையில் அமர்த்துகிறேன். அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். யோகத்தினால் ஆரோக்கியமும் ஞானத்தினால் செல்வமும் கிடைக்கிறது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குறிக்கோளை எதிரில் வைத்து குஷியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் மனமுடைந்தவராக ஆகக்கூடாது. அனைவரும் ராஜா ஆகி விடுவார்களா என்ன என்ற இந்த எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், மிகவும் அன்பான தந்தையை மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். இதில் பேபி ஆகக்கூடாது. நினைவு செய்வதற்கு அதிகாலை நேரம் மிகவும் நல்லது. ஓய்வாக அமைதியாக அமர்ந்து நினைவு செய்யுங்கள். வரதானம். யக்ய சேவையின் மூலம் அனைத்து பிராப்திகளின் பிரசாதத்தை அடையக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் ஆல்ரவுண்ட் சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பது இதுவும் டிராமாவில் ஒரு லிஃப்டாக இருக்கிறது. அதாவது எல்லா விதமான சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது இது ஒரு லிஃப்ட் தான். யார் அன்பாக யக்யத்தின் ஆல்ரவுண்ட் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளின் பிரசாதம் தானாகவே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தடையற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு முறை சேவை செய்தால் 1000 முறை சேவைக்கான பலன் கிடைத்து விடுகிறது. ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்ம அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கட்டும். அதாவது திருப்பதி, தர்மஸ்தலம், அமிர்த்சரஸ் போன்ற கோவில்களில் அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. யார் போனாலும் சாப்பிடலாம். அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும், பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுபோல பாபா உங்கள் சென்டர்ஸ்க்கு யார் வந்தாலும் ஸ்தூலத்திலே சரி சூக்ஷ்மத்திலே சரி
அன்னதானம் அல்லது ஞான பிரசாதம் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றார். யாரையாவது திருப்திப்படுத்துவது என்பது இது அனைத்தையும் விட மிக பெரிய சேவையாகும். விருந்தாளியை உபசரிப்பது இது அனைத்தையும் விட மிக பெரிய பாக்கியமாகும். ஸ்லோகன்: சுயமரியாதையில் நிலைத்திருங்கள், அப்போது அநேக விதமான அபிமானம் தானாகவே முடிந்து போய்விடும். அவ்யக்த சமிகை: எப்படி உலகத்தில் ராயல் ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில், சின்ன சின்ன பொருட்களில் தன்னுடைய புத்தி அல்லது நேரத்தை கொடுக்க மாட்டார்களோ, பார்த்தாலும் பார்க்காதது போல், கேட்டாலும் கேட்காதது போல் இருப்பார்களோ, அப்படி ராயல் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களின் சின்ன சின்ன விஷயங்களில் எது ராயலானது இல்லையோ அதில் தன்னுடைய புத்தியையும் நேரத்தையும் கொடுக்க முடியாது. ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வீணான அல்லது சாதாரணமான வார்த்தைகள் கூட வர முடியாது. அதாவது ரொம்ப ராயலான ஆத்மாக்கள் அப்படின்னா, உதாரணத்திற்கு இந்த தெருவில் விற்கக்கூடிய பொருட்கள் அல்லது அந்த உணவையோ சாப்பிட மாட்டாங்க, அந்த பொருட்கள் வாங்க மாட்டாங்க, அது சின்ன சின்ன பொருட்கள். அதே போல் அந்த லோ லெவல் பிரச்சனைகள், சண்டை போடுறது, அதில் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க, கம்பீரமாக இருப்பாங்க. அதுபோல் நீங்களும் ராயல் ஆத்மாக்கள். ஆகையால் மற்றவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள், குறைகள் எது ராயலானது இல்லையோ அதில் உங்கள் புத்தியையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றார். அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மீக ராயல் ஆத்மாக்கள், உங்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் வீணானதை விடுங்க, சாதாரண வார்த்தைகள் கூட வரக்கூடாது அப்படின்றார். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே
உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை. அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.